இந்திரா, குழந்தைக்கு சாப்பிட ஏதாவது கொடுமா. இந்திரா. இந்திரா, என்னம்மா நீ யோசிக்கிற? குழந்தைய கடத்தினவங்கள பத்தியா? இதெல்லாம் அந்த செழியன் பண்ண வேலையாதான் இருக்கும். குழந்தை அவனுக்கு கிடைக்கலங்கிற கோவத்துலதான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். இல்ல, செழியனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்ப வேற யாருமா இத பண்ணிருப்பா? ரொம்ப நாள் ஆகாது, கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன். என் குழந்தை மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு நான் கண்டிப்பா காட்டுவேன். ஆமா, கபிலன் எங்க? ஆளே பார்க்க முடியல. கபிலன் கபிலன் எங்கன்னு கேட்டேன். அவன் அவனோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருக்கான். எப்ப போனா சொல்லிட்டு போக மாட்டானா? ஏங்க, ஃப்ரெண்டு கல்யாணம்னு சொல்லிட்டு போறவன போக வேண்டான்னு தடுக்க முடியுமாங்க? அதான் போயிட்டு வரட்டும்னு விட்டுட்டேங்க. அப்படியா? எந்த ஊர்ல கல்யாணம்? அவன் அது எந்த ஊரு எந்த இடம்லாம் எதுவுமே சொல்லல. வீட்ல என்ன மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இந்த நேரத்துல அவன் எங்க போறான் என்ன பண்றான்னு தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்களா? சரி, அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, அவன் ஃப்ரெண்ட் பேர் என்னன்னு சொல்லுங்க. ஐயோ, அவன் பேரு ராம்குமார். ஹலோக்கா. ஹலோ. என்னக்கா எனக்கு திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? என்ன விஷயம்க்கா? இல்ல, உனக்கு மேரேஜ்னு கேள்விப்பட்டேன், அதான் உனக்கு விஷ் பண்ணலான்னு கால் பண்ணேன். என்னக்கா கலாய்க்கிறீங்களா? எனக்கு கல்யாணம்னா உங்களை கூப்பிடாம இருப்பனா? நீங்க இல்லாம என் கல்யாணம் எப்படிக்கா? ஏய் இல்ல, சும்மாதான் ராம்குமார் உனக்கு கால் பண்ணேன். அப்பா அம்மாவை விசாரிச்சதா சொல்லு. சரிக்கா. ஆமா, கபில எங்கக்கா? இங்கதான், ஒரு வேலையா நான் தான் அவனை வெளியே அனுப்பியிருக்கேன். சரிக்கா, அவன் வந்தா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. பாய்க்கா. சரிப்பா. இதுக்கு இப்ப என்ன சொல்ல போறீங்க? இதான் நீங்க பையனை வளர்க்குற லட்சணமா?